சிறுத்தை சிவா இயக்கத்தில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்து வரும் படம் அண்ணாத்த. இந்த படத்திற்கு டி இமான் இசையமைக்கிறார். இந்த படத்தின் படப்பிடிப்பு ஹைதராபாத்தில் உள்ள ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டியில் நடைபெற்று வந்த நிலையில் நோய் தொற்றுக்கு பிறகு படப்பிடிப்பை நிறுத்தி வைத்திருந்தார்கள். இந்த நிலையில் தற்போது மீண்டும் படப்பிடிப்பு தொடங்க தயாராகிவிட்ட நிலையில் தலைவர் அவர்களும் படப்பிடிப்பில் கலந்து கொள்ளப் போகிறார். இந்த நிலையில் இந்த அண்ணாத்த படத்திற்கு இசையமைத்துள்ள டி இமான் தற்போது ஒரு பேட்டியில் அண்ணாத்த படத்தை பற்றியும் இந்த படத்தில் எஸ்பிபி அவர்கள் பாடியுள்ள இன்ட்ரோ சாங் பற்றியும் ஒரு அதிரடி தகவல் அறிவித்திருக்கிறார். அது குறித்து அவர் கூறும்போது, அண்ணாத்த படத்தில் ரஜினி சாருக்காக ஓப்பனிங் பாடல் பாட வேண்டும் என்றதும் எஸ்பிபியை பாட வைக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டோம். அந்த வகையில் கடந்த 2019ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில்தான் அந்த பாடலை அவர் பாடி கொடுத்தார். அப்படி அவர் அந்த இன்ட்ரோ பாடலை பாடி கொடுத்த 2 வாரங்களிலேயே அதை ஹைதராபாத்தில் படமாக்கினார் சிறுத்தை சிவா. இந்த பாடலின் படப்பிடிப்பு நடைபெற்ற போது நானும் சென்று பார்த்தேன். ரஜினி சாரை சந்தித்து ஆசிர்வாதம் பெற்றேன். அதோடு ரஜினி, எஸ்பிபி ஆகிய இருவருமே 70 வயது கடந்தவர்கள். ஆனால் அண்ணாத்த பாடலை பாடும்போது எஸ்பிபி சார் எப்படி உற்சாகத்துடன் எனர்ஜியுடன் காணப்பட்டாரோ அதே போல்தான் படப்பிடிப்பு தளத்தில் ரஜினி சாரும் காணப்பட்டார். தங்களது வயதை மறந்து இளவட்டங்கள் என்கிற மனநிலையில்தான் அவர்கள் செயல்பட்டார்கள். அது மிகுந்த ஆச்சரியத்தை கொடுத்தது. எப்படி எஸ்பிபி சார் அது ஓப்பனிங் பாடல் என்றதும் மிகுந்த எனர்ஜியுடன் பாடினாரோ, அந்த பாடலை காதில் கேட்டதும் அதைவிட பன்மடங்கு எனர்ஜியுடன் வெளிப்படுத்தி நடனம் ஆடிக்கொண்டிருந்தார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அந்த அளவுக்கு அந்த பாடலில் ரஜினி, எஸ்பிபி இருவருமே போட்டி போட்டு தங்களது திறமையை வெளிப்படுத்தினார்கள். இப்படி கூறியுள்ள இசையமைப்பாளர் டி இமான், எஸ்பிபி அவர்கள் எதிர்பாராத விதமாக இறந்து விட்டதால் அது மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. அதோடு அவரது கடைசி பாடலான இந்த பாடலை பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு சேர்த்துவிட வேண்டும் என்கிற எண்ணமும் ஏற்பட்டுள்ளது. இதற்கெல்லாம் மேலாக இந்த பாடலில் ரஜினி பேசும் வசனங்களும் ஆங்காங்கே இடம்பெற வேண்டும் என்கிற எண்ணம் இப்போது ஏற்பட்டுள்ளது. அதனால் சிறுத்தை சிவாவிடம் இது குறித்து ஆலோசித்து இருக்கிறேன். அதனால் படத்தின் ஆடியோவை வெளியிடுவதற்கு முன்பு ரஜினி சாரை அழைத்து ஓப்பனிங் பாடலில் சில இடங்களில் அவரது வாய்ஸ் ஓவர் வருவது போன்று ரெக்கார்டிங் செய்ய திட்டமிட்டிருக்கிறேன். அதோடு இந்த படத்தின் பாடல்களை கேட்ட ரஜினி சார் அவர்கள் பல இடங்களில் எலக்ட்ரானிக் இசைக்கருவிகள் இல்லாமல் லைவ் இசைக்கருவிகளை பயன்படுத்தியதை பார்த்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியவர். படத்தின் பின்னணி இசையிலும் லைவ் இசைக்கருவிகளை அதிகமாக பயன்படுத்துமாறும் கேட்டுக்கொண்டார். அந்த வகையில் எனக்கு மிகுந்த உற்சாகம் கொடுத்து அனுப்பினார் ரஜினி சார் என்று அண்ணாத்த படத்தின் பாடல்கள் குறித்து டி இமான் கூறும் நிலையில் டைரக்டர் சிறுத்தை சிவாவும் இன்னொரு தகவல் வெளியிட்டிருக்கிறார். அதாவது, அண்ணாத்த படத்தின் இன்ட்ரோ பாடலை படமாக்கி விட்ட போதும் எஸ்பிபி சார் மறைந்து விட்டதால் அவருக்கு மரியாதை செய்யும் விதமாகவும் இன்னும் சில ஷாட்டுகள் அந்த படத்தில் படமாக்கப்பட உள்ளது. அதோடு எஸ்பிபி சார் அவர்கள் சம்பந்தப்பட்ட ஓரிரு காட்சிகளும் இந்த படத்தில் இடம்பெறும். எஸ்பிபி ரஜினி சார் அவர்களின் மிக நெருங்கிய நண்பர் என்பதால் அவரை பற்றி சில காட்சிகள் படத்தில் இடம்பெற வேண்டும் என்று விரும்புகிறோம். அது அவருக்கு நாம் செய்யும் மரியாதையாக இருக்கும் என்றும் கூறினார். அதனால் ரஜினி சார் சொன்ன ஆலோசனைப்படி எஸ்பிபி அவர் பாடிய அந்த பாடலில் அவருக்கு மரியாதை செய்யும் சில முக்கியமான ஷாட்டுகளும் இடம்பெறப் போகிறது. அதற்கு தேவையான ஐடியாக்களை தயார் செய்து வைத்துவிட்டேன். அதனால் இந்த படத்தின் படப்பிடிப்பு தொடங்கும் போது அந்த ஓப்பனிங் பாடலில் மிக முக்கியமான ஷாட்டுகளை மீண்டும் படமாக்க திட்டமிட்டிருக்கிறோம் என்றும் டைரக்டர் சிறுத்தை சிவாவும் இன்னொரு தகவல் வெளியிட்டிருக்கிறார். அந்த வகையில் அண்ணாத்த படத்தின் ஓப்பனிங் பாடலை தலைவர் ரஜினிகாந்த் அவர்களும் பாடகர் எஸ்பிபி அவர்களும் முழு எழுச்சியுடன் போட்டி போட்டு உருவாக்கி இருக்கிறார்கள். அதனால் இந்த பாடல் ரஜினி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய விருந்தாக இருக்கும். முக்கியமாக இந்த பாடலில் தனது அதிரடி நடனத்தை வெளிப்படுத்தியுள்ளார் சூப்பர் ஸ்டார் ரஜினி. அதனால் அவர் திரையில் தோன்றும் காட்சிகளில் ரசிகர்களும் தங்களை மறந்து ஆட்டம் போடுவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார் சிறுத்தை சிவா. இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.
இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.